வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். பிரேமம் படம் மூலமா மலையாள சினிமால அறிமுகமானவங்க தான் நடிகை அனுபமா பரமேஸ்வரன். பிரேமம் படம் கேரளால மட்டும் இல்லாம பேன் இண்டியா அளவுல மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு படம். குறிப்பா தமிழ் மக்கள் விரும்பி பார்த்த ஒரு படம்னே சொல்லலாம். அந்த படம் மூலமா தான் நிவின் பாலி, சாய் பல்லவி, அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் மடோனா செபஸ்டியன் இவங்க எல்லாருமே பிரபலமானாங்க. இந்த 3 ஹீரோயின்ஸுமே இப்ப தமிழ் படங்கள்ல தொடர்ந்து நடிச்சிட்டு வராங்க. அனுபமா சமீபத்துல நடிச்ச டிராகன் படமும் பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. என்னதான் இவங்க மலையாள சினிமா மூலமா அறிமுகமானாலும் தெலுங்குல தான் அதிக படங்கள் நடிச்சிட்டு வராங்க. சில தமிழ் படங்களும் பண்றாங்க. ஆனா இவங்க மலையாளம்ல கடைசியா 2021 வெளியான குரூப் படத்துல தான் நடிச்சாங்க. பலருக்கும் இவங்க ஏன் மலையாள சினிமால நடிக்கிறது இல்ல அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இந்த நிலையில அனுபமா பரமேஸ்வரனே இதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க. ஆக்டர் சுரேஷ் கோபி நடிச்சிருக்கிற JSK அப்படிங்கிற படம் வர ஜூன் 27ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த படத்துல அனுபமாவும் நடிச்சிருக்காங்க. 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் மலையாள சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுக்கறாங்க. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் சமீபத்துல நடந்துச்சு. இதுல பேசின அனுபமா பரமேஸ்வரன், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மலையாள படத்துல நடிக்கிறேன். என்ன நம்பி வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பிரவீனுக்கு நன்றி. நான் லாக்டவுன் டைம்ல இனிமே செலக்டிவான படங்கள் மட்டும் மலையாளம்ல நடிக்கலாம்னு யோசிச்சேன். ஏன்னு தெரியல, மலையாள சினிமால என்ன நிராகரிச்சுட்டாங்க. எனக்கு நடிக்கவே தெரியலன்னு சொன்னாங்க. நடிக்க தெரியலன்னு சொல்லி ரொம்ப ட்ரோல் பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துல வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு கண்கலங்கி அனுபமா பரமேஸ்வரன் பேசியிருக்காங்க. അനുപമയുടെ இந்த സ്പീച്ച് പലരെയുമേ അതിർച്ചയ്ക്കുള്ളാക്കിയിருக்கு. എല്ലാവർക്കും നമസ്കാരം. പറഞ്ഞതുപോലെ കുറച്ച് നാൾക്ക് ശേഷം ഞാൻ മലയാളത്തിൽ ചെയ്ത ഒരു സിനിമയാണ് JSK. എനിക്ക് ഇഷ്ടപ്പെടുന്ന സബ്ജക്റ്റ് മാത്രമേ ഇനി മലയാളത്തിൽ ചെയ്യുള്ളൂ എന്ന് വിചാരിച്ചിരിക്കുന്ന സമയത്ത് ലോക്ക്ഡൗൺ കഴിഞ്ഞ ഉടനെ എൻ്റെ അടുത്ത് വന്ന വൺ ഓഫ് ദ ഫസ്റ്റ് സബ്ജക്ട്സ് ആയിരുന്നു JSK. ആൻഡ് എനിക്ക് തോന്നുന്നു ഞാൻ എൻ്റെ കരിയറിൽ തന്നെ എൻ്റെ ലൈഫിൽ ട്രാൻസ്ഫോർമേഷൻ നടന്ന ഒരു സമയമായിരുന്നു ലോക്ക്ഡൗൺ. അതിനുശേഷം എന്നെ ഇത്രയധികം ട്രസ്റ്റ് ചെയ്ത് ഇത്രയും ഹെവി ആയ ഒരു ക്യാരക്ടർ തരാൻ കാണിച്ച ധൈര്യമാണ് ഞാൻ പ്രവീൺ ചേട്ടനെ ഫസ്റ്റ് ഓഫ് ഓൾ അപ്രിഷിയേറ്റ് ചെയ്യുന്നത്. കാരണം ഒരുപാട് പേര് എന്നെ മലയാളത്തിൽ റിജക്ട് ചെയ്തിരുന്നു. എനിക്ക് അഭിനയിക്കാൻ അറിയില്ലെന്ന് പറഞ്ഞിരുന്നു. ഒരുപാട് ട്രോളുകളൊക്കെ ഏറ്റുവാങ്ങി. പക്ഷെ അതൊക്കെ ഇരുന്നാലും ശരി, ജാനകി JSK എന്ന് പറഞ്ഞ ഈ സിനിമയിലെ ജാനകി ആവാനായിട്ട് എന്നെ വിശ്വസിച്ചതിന് ഒരുപാട് ഒരുപാട് താങ്ക്സ്. ഈ ജേണിയിൽ ഒരുപാട് കഷ്ടപ്പെട്ട് ആണ് പ്രവീൺ ചേട്ടൻ ഇവിടെ വന്നിരിക്കുന്നതെന്ന് എനിക്കറിയാം. அனுபமாவை தொடர்ந்து பேசின ஆக்டர் சுரேஷ் கோபியும், அனுபமா கவலைப்படாதீங்க, மலையாள சினிமால இது எப்போதுமே நடக்கிறது தான். இப்படிதான் சிம்ரன், அசின் மற்றும் நயன்தாரான்னு எல்லாரையுமே அவங்க ஆரம்ப காலத்துல நடிக்கும்போது நடிக்க தெரியலன்னு ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஆக்டர் ஆனதுக்கு அப்புறம் அவங்களை தேடி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் போனாங்க. அதுதான் கர்மா, உங்களுக்கும் அதே நடக்கும் அப்படின்னு சுரேஷ் கோபி அனுபமா பரமேஸ்வரனுக்கு ஆறுதல் அளிக்கிற விதமா பேசியிருக்காரு. അനുപമ ഇവിടെ വളരെ ഹൃദയം തുറന്ന് പറഞ്ഞ കാര്യങ്ങളെ കുറിച്ചൊക്കെ ഇത് ആദ്യത്തെ സംഭവമല്ല അനുപമ. എനിക്കറിയാവുന്ന സത്യമുണ്ട്. സിമ്രൻ ഒരുപാട് നമ്മൾ മലയാളം അവഹേളിച്ചു വിട്ട ഒരു നായികയാണ്. പക്ഷെ പിന്നീട് സിമ്രന്റെ ഒരു സിനിമ മലയാളത്തിൽ ഉണ്ടാവാൻ, നായികയായി വരാൻ വേണ്ടി അവരുടെ പിന്നാലെ നടന്ന വമ്പൻ സംവിധായകരെ എനിക്കറിയാം. അസിൻ, നയൻതാര, ഇവരെല്ലാം പിന്നെ ലോകം കാംക്ഷിക്കുന്ന വിവിധ ഭാഷകളുടെ നായികമാരായി നല്ലതുപോലെ ഉല്ലസിച്ച് നിറഞ്ഞാടിയ മുഹൂർത്തങ്ങൾ അവരുടെ ജീവിതത്തിൽ വന്നിട്ടുണ്ട്. അത് തന്നെ അനുപമയുടെ ജീവിതത്തിലും സംഭവിക്കും. ഇത് കർമ്മ എന്ന് പറയുന്നത് അങ്ങനെ സംഭവിച്ചേ പറ്റും. இந்த ஒரு சம்பவம் இப்ப சோசியல் மீடியால வைரலாகி பேசு பொருளா மாறி இருக்கு.